வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜிகே. நம்மளோட சேனலில் வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நம்மளோட சிறுவிட நாட்டுக்கோழியை எப்படி அடை வைக்கலாம் அதை பற்றி ஒரு சின்ன டிப்ஸுங்க. முட்டையை ப்ராப்பராக தண்ணியில் போட்டு எது நல்ல முட்டைன்னு பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு அரை பானல் அளவுக்கு மணல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வேப்பிலையும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது கிருமி நாசினியாக ஒர்க் ஆகுங்க. கூடவே ஒரு இரும்பு துண்டும் ஒரு கறி துண்டும் வச்சுக்கோங்க. இரும்பு துண்டு பார்த்திங்கன்னா இடி இடிக்கிற டைமில் முட்டைக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. கறித்துண்டு ஈரம் அப்சர்வ் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோங்க. இது எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஒரு 14 முட்டையை அந்த பானலில் வச்சுருக்கோங்க. வச்சுட்டு இந்த அடைக்கோழியை திறந்து விட்டுருக்கோம். அது சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த கோழியாகவே ஏறி அந்த முட்டை மேலே உக்காந்துருச்சுங்க. இப்போ நம்ம கோழியை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த முட்டைலாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கோழி ஒரு 10 நாளாக அடையில் தான் இருக்குங்க. அதனால தான் தைரியமாக வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்போ அடை வச்சுருக்கேன். எல்லா கோழிங்களுமே ஒரு 10 நாள் அடை உக்காஞ்சதுக்கு அப்புறமா முட்டையை வச்சிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஸோ அடுத்த அப்டேட்டை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.